ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது தெய்வம் அப்படின்னு வச்சாலே நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. எல்லாருக்குமே அது தெரியும்ப்பா. நம்பி வேண்டேன்டால்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். இஷ்ட தெய்வம் கண்டிப்பான முறையில் துணை இருக்கும் எல்லாருக்கும். அது எல்லாத்தையும் பொறுத்தவரையில் அம்பாள் அப்படிங்கிற வந்துட்டு அம்மன் அப்படின்னாலே அது ஒரு தனி, அம்மா அப்படிங்கிறது தனி இல்லை. என்ன தான் அப்பா அன்பாக இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு தனி ஒரு சக்தி மதிப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அம்பாள் அப்படின்னா அவள் ஒரு தனி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவள் அம்மா. அதே மாதிரி நம்ம அழுது நம்ம புலம்பினா அவரால் தாங்க முடியாது, உடனே ஓடி வருவாள் தாய் அப்படிங்கிற மாதிரி தான் அம்பாள். ஸோ அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலாக்கா ஒரு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு எஸ்பெஷலி ஒரு பெரிய, அதாவது 1000 ஸ்லோகம் இருக்கும்பா இதில். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பதிவை நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்துட்டு 1000 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த 1000 ஸ்லோகத்தையும் எல்லாராலையும் உட்காந்துட்டு சொல்ல முடியாது. விளக்கு பூஜை பண்ணிக்கின்ற, இல்லை வேறு ஏதாவது நல்ல நல்ல மடத்தில் எல்லோரும் கூடிக்கின்ற அந்த மாதிரி நேரத்தில் எல்லாருமே பண்ணலாமே தவிர ஆற்றுலேயே உட்காந்துட்டு வேலைக்கு போயிட்டு இந்த 1000 ஸ்லோகங்களையும் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜென்ரலாகவே ஒரு நாளைக்கு நான் லலிதா சகஸ்ரநாமம் இவ்வளோ ஸ்லோகத்தை நமக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. காத்தால் டியூட்டிக்கு வந்துடுறோம், சாயங்காலம் போகிறோம், எப்படி இந்த மாதிரி சொல்லின்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பெரியவா அருளிய லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறதுக்கு வேண்டி சும்மா ஒரு 6-7 லைனுக்குள்ளே அம்பாளுடைய பேர் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்லோகம் இதை சொல்லியாச்சுன்னா 1000 ஸ்லோகமும் சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். எப்போ சொன்னாலும் இந்த 7 லைன் நீ 7 தடவை சொன்னாலும் அந்த 1000 தடவை ஸ்லோகத்தை 7 தடவை சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. உடனே அதை நான் மனசார உட்காந்து டியூட்டியிலேயே உட்காந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அது கிடச்சிடுதே நமக்கு, நினச்ச உடனே நமக்கு பெரியவாக்கு சொல்லிட்டாரேங்கிற மாதிரி உட்காந்து படித்தேன். அதை 3 வாட்டி தான் படித்தேன். உடனே எனக்கு ஃபோன் வந்தது, இன்க்ரிமெண்ட்டும் உனக்கு போட்டிருக்காளாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தை 1000 முறை சொல்வதற்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு உடம்புல பலம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு மன வலிமை இல்லை அப்படிங்கிறவா 7 தடவை சொன்னாலே போரும். 1000 முறை சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசூதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசமார ரமாவணி சவ்யதக்ஷண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னாலே போரும். உடனே நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு நன்மைகள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நான் இதை அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி சொல்கிறதுக்கே நமக்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணினா மட்டும்தான் இந்த தெய்வ நாமாக்களை சொல்ல முடியும், ஸ்லோகங்களை சொல்ல முடியும். ஏன்னா மகாபெரிவா வந்து ஒரு காரியமும் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சுலபமாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், இந்த மாதிரி பெரிய பாடல்கள், பெரிய ஸ்லோகங்களை எந்த அளவுக்கு சொல்லியாச்சுன்னா அத்தனை ஸ்லோகங்களும் சொன்ன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம், அதுக்கப்புறம் சௌந்தரிய லகரி, நிறைய விஷ்ணு சகஸ்ரநாமம், எத்தனையோ இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே நமக்கு சுலபமாக பண்ணுற மாதிரி, சுலபமாக சொல்கிற மாதிரி மகாபெரிவா எத்தனையோ அருள் இருக்கார். ஸோ இதை எவ்வளோ அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது காத்தால் விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களால் 11 நாளையில் கண்டிப்பான முறையில் உடனேவும் கிடைக்கும். அப்படி நீங்கள் கொஞ்சம் நமக்கு நேரம் தெரியலைன்னா 11 நாட்களில் கண்டிப்பாக நல்லது